ஹாய் நண்பா, திஸ் இஸ் சினி கமெண்ட்ரி. இந்த வீடியோவில் என்ன மூவி பற்றி பார்க்க போகிறோன்னா, வேர்ல்டு பெஸ்ட் மூவி அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் எடுத்தோன்னா இந்த மூவி அதில் கண்டிப்பாகவே இருக்கும். ரீசெண்ட் டேஸில் இந்த மூவி இன்ஸ்டாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்குது. தமிழில் பார்த்து எல்லாருமே கெஸ் பண்ணியிருப்பீங்க. 1999 ரிலீஸ் ஆன ஃபைட் கிளப் மூவி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மூவியோட ஒன்லைன் என்னென்னா, நம்ம படத்தோட ஹீரோ இன்சோம்னியாங்கிற ஒரு வியாதியால் பாதிக்கப்பட்டிருப்பார். அதாவது அவருக்கு தூக்கமே சரியாக இருக்காது, லைஃபுமே ரொம்பவே போராக போயிட்டுருக்கோம். ஒரு நாள் வேலை விஷயமா ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கிறப்போ அங்கே ஒருத்தரை சந்திக்கிறாரு. அந்த கேரக்டர் அவரோட லைஃபுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அவரோட லைஃப் ஃபுல்லாகவுமே சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. அப்படி அது என்ன கேரக்டர் என்னாச்சுங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவரோட நேம் இந்த மூவிலே சொல்லியிருக்க மாட்டாங்க, ஆனால் கிரெடிட்ஸில் நான் ரைட்டர்னு போட்டிருக்காங்க. அதால் இவரை நம்ம ஹீரோனே சொல்லலாம். நம்ம ஹீரோவுக்கு நல்ல வேலை, டீசெண்டான சம்பளம் எல்லாமே இருந்தாலும் ஆனால் இவருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், அழகான ஃபர்னிச்சர்ஸை பார்த்தா நம்ம ஹீரோ உடனே அதை ஆர்டர் பண்ணி வாங்கிடுவார். செகண்ட் ப்ராப்ளம், இவருக்கு இன்சோம்னியா ப்ராப்ளம் இருக்குது. அதாவது இவரால் நல்லாவே தூங்க முடியாது, இவருக்கு எது மேலேயுமே அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதில் ஒரு டாக்டர்கிட்ட போய் எனக்கு ஏதாச்சும் தூக்க மாத்திரை தாங்க, எனக்கு சாதமாக தூக்கமே வர மாட்டுது அப்படின்னு கேட்குறாரு. தூக்க மாத்திரை எல்லாம் உங்களுக்கு இப்போவே தர முடியாது, நீங்கள் நேச்சுரலாக தான் தூக்கம் வரத்துக்கு ட்ரை பண்ணணும். உனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறல்ல, நான் ஒரு இடம் சொல்கிறேன், அங்கே போய் நிற்பாரு அப்படின்னு அந்த டாக்டர் சொல்கிறாரு. நம்ம ஹீரோவுமே அந்த இடத்தோட அட்ரஸ் வாங்கிட்டு அந்த இடத்துக்கு போகிறாரு. அங்கே இருக்க எல்லாருமே கேன்சரால் பாதிக்கப்பட்டவங்க. அங்கே இருக்க எல்லாருமே அவங்களோட கஷ்டத்தை சொல்லி அங்கே புலம்புறாங்க. அவங்க சொல்கிறத கேட்டதுமே நம்ம ஹீரோக்குமே அழுக வருது. அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் அந்த நைட் அவருக்கு நல்லாவே தூக்கம் வருது. அடுத்த நாள் இருந்து அதே மாதிரியான பேஷண்ட்ஸை பார்க்குறதுக்கு நம்ம ஹீரோ தொடர்ந்து போயிட்டுருக்காரு. சொல்லப்போனால் நம்ம ஹீரோவுக்கு அது ஒரு அடிக்டாகவே ஆகிருது. எங்கெங்கேலாம் அப்படி பேஷண்ட்ஸ் கெட் டுகெதர் நடக்குது அப்படின்னு பார்த்து அங்கே இருக்க எல்லா இடத்துக்குமே போகிறாரு. எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கு. ஆனால் நம்ம ஹீரோ போகிற எல்லா இடத்துக்குமே மோரலாங்கிற ஒரு பொண்ணு அவரே ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்கா. அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணுறத இவருமே நோட் பண்ணுறாரு. அவளை பார்த்ததுலேருந்து நம்ம ஹீரோவால் சரியாகவே தூங்க முடியலை, திரும்பவுமே பழைய மாதிரியாகவே மாறுறாரு. இன்சோம்னியாங்கிறது தூக்கம் இல்லாமல் இருக்கிறது மட்டும் இல்லை, முழிச்சிட்டு இருக்கிறப்போ உங்களால் தெளிவாகவே இருக்க முடியாது. எப்படியோ போணுச்சுன்னா வேலைக்கு ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த மாடலாங்கிற பொண்ணுக்கிட்ட போய் ஒரு அக்ரிமெண்ட் போடுறாரு. நீ என்னை ஃபாலோ பண்ணி எல்லா இடத்துக்குமே வர, நீ வரதால என்னால் ஒழுங்காகவே ஃபீல் பண்ண முடியலை, நான் போகிற ரிஹப்க்கு நீ வராத, நீ போகிறதுக்கு நான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஸ்லாட்ஸ் பிரிச்சுக்கிறாங்க. அந்த பொண்ணுமே அதை ஒத்துக்கிறா. அந்த பொண்ணு ரொம்பவே வேடாக இருக்கா, எந்த நிமிஷம் வேணால் செத்து போகலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு சைக்கோ. ஆனால் ஹீரோவுக்கு அந்த பொண்ணு மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வருது. அப்படியே கொஞ்ச நாள் போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோவோட வேலை விஷயமா நிறையவே ட்ராவல் பண்ணுவார். அப்படி ஒரு நாள் ஒரு ட்ராவலிங்காக போகிறப்போ தான் அங்கே இன்னொருத்தரை மீட் பண்ணுறாரு. அவரோட பேர் டைலர். அந்த டைலர் மை லைஃப் மை ரூல்ஸ் அப்படின்னு வாழக்கூடிய ஒரு ஆள். எல்லாருக்கிட்டையும் வழக்கமாக பேசுகிற மாதிரி அந்த டைலர்கிட்டையும் ஹீரோ பேச ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு டைலர் நான் சோப் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதோட வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு எப்படி எக்ஸ்க்ளூசிவ் செய்கிறது அப்படிங்கிறதையுமே நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறாரு. அப்படியே பேசிக்கிட்டே அந்த ஃப்ளைட் லேண்ட் ஆகுது. ஆனால் அங்கே நம்ம ஹீரோவோட சூட் கேஸ் மிஸ் ஆகிடுது. அதுவும் இல்லாமல் நம்ம ஹீரோ வீட்டுக்கு போகிறப்ப தான் தெரியுது அவரோட அப்பார்ட்மெண்ட் ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் எரிஞ்சிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ தேடி தேடி வாங்கி வச்ச காஸ்ட்லி ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் இந்த ஃபயர் ஆக்சிடெண்ட்லேயே எரிஞ்சு சாம்பல் ஆகிடுது. ஹீரோவோட அப்பார்ட்மெண்ட் ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆனதுக்கு காரணம் கேஸ் லீக்கேஜ் அப்படின்னு போலீஸ் சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவுக்கு இன்சோம்னியா ப்ராப்ளம் இருக்குல்ல, அதால் கூட இந்த கேஸ் லீக் நடந்திருக்கலாம். ஹீரோ அங்கே வந்து அதை நோட் பண்ணுறாரு. அவரோட சூட் கேஸ் மிஸ் ஆகிருக்குன்னு. சூட் கேஸ் மிஸ் ஆனதால் அவருக்கு யாருமே கால் பண்ணுறது எதுவுமே தெரியலை. எல்லா காண்டாக்ட் டீட்டெயில்ஸுமே அந்த சூட் கேஸ் உள்ளதாக இருக்குது. அப்போதைக்கு ஃப்ளைட்டில் மீட் பண்ண அந்த டைலரோட நம்பர் மட்டும் தான் நம்ம ஹீரோ கிட்டே இருக்குது. அதில் அவர் வழியும் இல்லாமல் அந்த டைலருக்கு கால் பண்ணுறாரு. ரெண்டு பேருமே அங்கே பக்கத்தில் இருக்க ஒரு பாரில் மீட் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ டெய்லர்கிட்ட ரொம்பவே ஃபீல் பண்ணி புலம்புறாரு. ஆசையாக வாங்கின வீடு, நிறையவே ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே ஒரே ஒரு ஆக்சிடெண்ட்லேயே முடிஞ்சிருச்சு. இதெல்லாமே வெறும் ஆப்சஷன் தான், நீ மெட்டீரியல்ஸை மட்டும்தான் லூஸ் பண்ணியிருக்க, அதால் ரொம்பவே ஃபீல் பண்ணாத, திரும்ப வாங்கிக்கலாம் அப்படின்னு டைலர் சொல்லி சமாதானப்படுத்துறாரு. நம்ம ஹீரோ ரொம்பவே ரூல்ஸை ஃபாலோ பண்ணுற ஆள். ஆனால் டைலர் அப்படி இல்லை. ரெண்டு பேரும் ஆப்போசிட்டான கேரக்டர்ஸ். லேட் நைட் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் எங்கே தங்குறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லவும், நீ ஏன் கூச்சப்படுற, என் வீட்லேயே வந்து ஸ்டே பண்ணிக்கோ அப்படின்னு டைலர் சொல்கிறாரு. ஆனால் ஒரு கண்டிஷன், நீ அதுக்கு முதல் என்னை அடிக்கணும், நான் ஏன் ஒன்று அடிக்கணும் அப்படின்னு கேட்கவும், இல்லை நீ அடிச்சு தான் ஆகணும், வாழ்க்கையில் ஒரு தடவையாச்சும் ஃபைட் பண்ணலன்னா அப்புறம் எப்படி நம்மளோட பொட்டன்ஷியல் தெரியும் அப்படின்னு டைலர் சொல்கிறாரு. அந்த இடத்துலையே ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. சண்டையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம டைலரோட வீட்டுக்கு போகிறாங்க. ஊருக்கு வெளியே ஒரு பாலடைஞ்ச பில்டிங்கில் தான் நம்ம டைலர் வாழ்ந்துட்டுருக்காரு. நம்ம ஹீரோவும் டைலரும் போட்ட சண்டை அவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்பவே பிடிச்சிருந்துருக்கு. அதால் போக போக திரும்பவுமே எல்லா பார்க்கு வழியிலையுமே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க.
இவங்க சண்டை போகிறத பார்த்து அங்கே இருக்க கொஞ்சம் கொஞ்சம் பேரா அங்கே செட்டு சேர ஆரம்பிக்கிறாங்க. டைலர் கூட இருக்கிறது நம்ம ஹீரோக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஹீரோவும் டைலரும் ரொம்பவே திக் ஃப்ரெண்ட்ஸாக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வேலைக்கு இல்லாமல் போகிறாரு. ஆனால் அவருக்கு பண்ணுற வேலை சுத்தமாகவே பிடிக்கல. எப்போ வீக்கெண்ட் வரும் அப்படிங்கிறது மட்டுமே அவரோட மைண்டில் ஓடிட்டுருக்கு. அவங்க குடிக்கிற பாருக்கு கீழே ஒரு பேஸ்மெண்ட் இருக்குது போல். பாருக்கு வெளியில் போட்ட ஃபைட்டை அந்த பேஸ்மெண்ட்லேயே போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துக்குமே ஃபைட் கிளப்னு பேர் வைக்கிறாங்க. இந்த ஃபைட் கிளப்போட ஸ்பெஷலே அவங்களோட ரூல்ஸ் தான். ரூல் நம்பர் 1, அந்த ஃபைட் கிளப்பை பற்றி வெளியில் யார்கிட்டையுமே பேசக்கூடாது. இந்த பாரை பற்றி எந்த காரணத்து கொண்டும் வெளியில் சொல்லக்கூடாது. அதை விட்டுட்டு இங்கே எப்படியெல்லாம் ஃபைட் போடலாம் அப்படிங்கிறதுக்குமே ஒரு 10 ரூல்ஸ் சொல்கிறாரு. அதில் ஒரு ரூல் என்னென்னா, உங்களுக்கு ஃபைட் கிளப்பில் என்றைக்கு தான் ஃபஸ்ட்டு என்ன, அதாவது நீங்கள் என்றைக்கு தான் இங்கே வந்திருக்கீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாகவே சண்டை போட்டாகணும். அந்த ஃபைட் கிளப்பு வர எல்லாருமே ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கிறவங்க. ஆனால் அந்த ஃபைட் கிளப்புக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு அது ஒரு அடிக்டாகவே ஆகிடுது. வீக்கெண்ட் ஆனால் எப்போ இங்கே வரலாம் அப்படிங்கிறது மட்டுமே அவங்களோட மைண்டில் ஓடிட்டுருக்கு. அந்த ஃபைட் கிளப்பில் இருக்கிறவங்க வெளியில் பார்த்தா பேசிக்கக்கூடாது. அதுவுமே அந்த ரூல்ஸில் இருக்குது. அடித்து எல்லாருமே மூஞ்செல்லாம் உடஞ்சிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்கு. அப்படி ஒரு நாள் மோரலாக கால் பண்ணி நம்ம ஹீரோ கிட்ட, நீ இப்போல்லாம் ஏன் அந்த கேன்சர் ரீஹாபுக்கு போகிறதில்ல அப்படின்னு கேட்குறா. நம்ம 2 பேரும் பார்த்துக்கக்கூடாதுன்னு தான் அந்த ஷெடியூலையே போட்டோம். அப்புறம் எதுக்கு நான் வரலன்னு நீ கேட்குற அப்படின்னு ஹீரோ கேட்குறாரு. அப்போ நீ ஏன் உன்னோட ரீஹாப்கே போகிறதில்ல அப்படின்னு மோரலாக கேட்குறா. எனக்கு இப்போ அதெல்லாம் தேவையப்படாது. நான் இப்போ புதுசாக ஒரு தெரப்பி கண்டுபிடிச்சிருக்கேன். அது ஆண்களுக்கு மட்டும்தான், லேடிஸ்க்கு இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. அது என்ன தெரப்பியாக இருக்கும் அப்படின்னு மோரலாக்கு ரொம்பவே எக்ஸைட்டாக இருக்குது. ஆனால் ஹீரோ அதை பற்றி எதையுமே சொல்ல மாட்டான். அடுத்த நாள் காலையில் ஒரு மாதிரியான கனவுடவே நம்ம ஹீரோ எந்திரிக்கிறாரு. ஹீரோ அங்கேருந்து எழுந்திரிச்சு வந்து சாப்பிட போகிறாரு. ஆனால் அங்கே மோரலாக இருக்கா. இவ எப்படி இங்கே வந்தா அப்படின்னு ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. நீ எப்படி இந்த வீட்டுக்கு வந்த அப்படின்னு ஹீரோ கேட்கவும், அப்போ பின்னாடி நம்ம டைலருமே வராரு. இப்போ தான் நம்ம ஹீரோக்குமே புரியுது. டைலர் எப்படியோ மோரலாக கூட பேசினதை தெரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு கால் பண்ணி அவன் தான் இங்கே வர வச்சிருப்பான். நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் கடுப்பாகுது. ஏன்னா டைலர் மோரலாவை உஷார் பண்ணிட்டா. நம்ம ஹீரோக்கு அவ்வளோலாம் பொறாமல் இல்லை, ஆனால் லைட்டாக பொறாம தான். ஃபஸ்ட்டு மோரலா கேன்சர் ரிஹாபுக்கு வந்து அவரோட நிம்மதியை கெடுத்தா. இப்போது டைலரோட வீட்டுக்கே வந்து திரும்பவும் ஏதாச்சும் பண்ணிடுவாளோ அப்படின்னு ஹீரோ நினைக்கிறாரு. அப்போ டைலர் நம்ம ஃபைட் கிளப் பற்றியோ என்னை பற்றியோ எதையுமே மோரலா கிட்ட பேசிடாத அப்படின்னு சொல்கிறாரு. மோரலானால ஃபைட் கிளப்புக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்னு டைலர் நினைக்கிறாரு. அடுத்த நாள் நம்ம ஹீரோ வேலைக்கு போகிறாரு. உடஞ்ச மூஞ்சோட அழுக்கான துணியை போட்டுக்கிட்டு. அதை பார்த்து கடுப்பான மேனேஜர், நீ இன்னைக்கு லீவ் எடுத்துட்டு அடுத்த நாள் இருந்து ஒழுங்கா வா அப்படின்னு சொல்லி ஹீரோ அங்கேருந்து அனுப்பிடுறாரு. ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமாக ஜோன் அவுட் ஆக ஆரம்பிக்கிறாரு. அங்கேருந்து கடுப்பில் வீட்டுக்கு வந்தா வீட்டில் மோரலாவும் டைலரும் ரொம்பவே ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ஒரு ஃபோன் கால் வருது. அதில் போலீஸ் பேசுகிறாங்க. ஹீரோவோட வீட்டில் ஃபயர் ஆக்சிடென்ட் ஆனதுக்கு காரணம் கேஸ் லீக் மட்டும் இல்லை, ஏதாச்சும் ஹோம்மேட் பாம் யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு போலீஸ் சந்தேகப்படுறாங்க. உங்களுக்கு இதை பற்றி வேற யார் மேலேயாச்சும் சந்தேகம் இருக்கா அப்படின்னு போலீஸ் கேட்கவும், ஹீரோக்கு ஃப்ளைட்டில் டைலர் ஹோம்மேட் பாம் செய்கிறத பற்றி பேசினது ஞாபகத்துக்கு வருது. நீ ஊர்லேருந்து வெளியில் போகிறதா இருந்தா கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிட்டு போ அப்படின்னு போலீஸ் சொல்கிறாங்க. அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் பற்றி நம்ம ஹீரோக்கு நிறையவே கன்ஃபியூஷன் இருக்குது. ஏன்னா அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் ஏற்பட்ட நாளில் தான் நம்ம ஹீரோ டைலரையுமே சந்திச்சிருப்பாரு. அது எதையுமே டைலர்கிட்ட காட்டிக்காமல் அன்னைக்கு நைட் என்ன பண்ண போகிறது அப்படின்னு நம்ம ஹீரோ டைலர்கிட்ட கேட்குறாரு. நம்ம இன்னைக்கு நைட்டு சோப் செய்ய போகிறோம், அதுக்கு ஹியூமன் ஃபேட், அதாவது மனித கொழுப்பை கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு டைலர் சொல்லிவிட்டு அடுத்த சீனில் அந்த கொழுப்பை கலெக்ட் பண்ணுறதுக்காக லிப்போசெக்ஷன் பண்ணுற இடத்துக்கு போகிறாங்க. லிப்போசெக்ஷன்னா ஒரு காஸ்மெட்டிக் சர்ஜரி. ஃபேட்டாக இருக்கவங்க அவங்கக்கிட்ட பணம் இருந்தால் ஆப்ரேஷன் பண்ணி அந்த ஃபேட் எல்லாத்தையுமே வெளியில் எடுப்பாங்க. அந்த கொழுப்பு வச்சு தான் டைலர் சோப் செய்ய போகிறதா நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறான். அவங்க 2 பேரும் அங்கே சோப் செய்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோவோட கையில் ஒரு பவுடரை கொட்டுறாரு. இதுதான் இந்த உலகத்திலே ரொம்பவே பெயின் தரக்கூடிய ஒரு பவுடர் அப்படின்னு சொல்லவும், நீ என்ன பைத்தியக்காரத்தை நம்ம பண்ணிகிட்ருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ கத்துறாரு. நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு, பெயின்லேருந்து நீ தப்பிக்க நினைக்காத. அந்த பெயின் தான் உன்னை அடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகும். நான் என்ன பண்ணுறேன்னு உனக்கு புரியாது, போக போக புரியும் அப்படின்னு டைலர் சொல்கிறான். அடுத்த சீனில் இவங்க உருவாக்கின சோப் எல்லாத்தையுமே அங்கே இருக்க ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் விற்கிறாங்க. இவங்க பண்ணுற சோப் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு, எல்லாமே சேல்ஸ் போகுது. அப்படி ஒரு நாள் ஹீரோ அந்த கேன்சர் ரீஹாப்பில் மீட் பண்ண ஒருத்தரை வெளியில் மீட் பண்ணுறாரு. நீ ஏன் இப்போ ரீஹாப் வரதில்லை, உனக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சி நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். நான் இப்போ அப்படிப்பட்ட ரீஹாபுக்கு போகிறதில்ல, இப்போ வேற ஒரு இடத்த கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு கிளப்போட ரூல்ஸை பற்றி சொல்கிறான். அவன் சொன்ன கிளப் ஆஸ் யூஷுவல் ஃபைட் கிளப்பை பற்றி தான். ஹீரோக்கு அந்த ஃபைட் கிளப்பை பற்றி தான் சொல்கிறான் அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு. நானுமே அந்த கிளப்பில் இருக்கேன், என் மூஞ்ச பார்த்தியா வீங்க போயிருக்கு அப்படின்னு சொல்லவும், நீயுமே அந்த கிளப்பில் இருக்கியா அப்படின்னு அவன் ரொம்பவே சந்தோஷப்படுறான். 2 பேரும் அன்னைக்கு நைட்டே அந்த ஃபைட் கிளப்பில் சண்டை போடுறாங்க. அந்த ஃபைட் கிளப்பில் போக போக இன்னுமே நிறைய பேர் சேர ஆரம்பிக்கிறாங்கன்னா அப்போ முதல் ரூலான ஃபைட் கிளப்பை பற்றி வெளியில் சொல்லக்கூடாது அப்படிங்கிறத எல்லாருமே மிஸ் பண்ணியிருக்காங்க.
இவங்க எல்லாருமே ரூல்ஸை பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சு டைலர் எல்லாரையுமே திட்டிகிட்டு இருக்கான். அப்போ அந்த பாரோட ஓனர் கீழே வந்து பார்க்குறாரு. அவர் டைலர் கிட்ட போய் யாரை கேட்டு நீங்கள் இந்த இடத்துல இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இதுக்கப்புறம் யாருமே இந்த பேஸ்மெண்ட் பக்கம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லவும் டைலர் முடியாதுன்னு சொல்கிறாரு. அதை கேட்டதுமே கோவத்தில் அந்த பாரோட ஓனர் டைலரை போட்டு செம்ம அடிக்கிறாரு. டைலர் அதுக்கு திருப்பி அடிக்காமல் அந்த ஓனர்கிட்ட கெஞ்சி கேட்குறான், தயவு செஞ்சு எங்களை இந்த இடத்துல இருக்க விடுங்க, நாங்கள் யாரையுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், வேறு வழியும் இல்லாமல் ஓனருமே இருந்துக்கோங்க அப்படின்னு ஒத்துக்கிறாரு. டைலர் உண்மையிலே யாருன்னு நம்ம ஹீரோக்குமே டவுட் வருது. நம்ம ஹீரோ நினச்சதை விடவுமே டைலர் ரொம்பவே கோளாராக இருக்கான். ஆனால் அவன் என்ன நினைக்கிறானோ அதை செஞ்சு முடிச்சிடறான். ஃபைட் கிளப்பை சேர்ந்த எல்லாருமே டைலரை ஒரு ஹீரோவாக கண்மூடித்தனமாக நம்புகிறாங்க. டைலர் ஃபைட் கிளப்பில் இருக்க எல்லாருக்குமே அசைன்மெண்ட் கொடுக்குறான். ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் என்னென்னா, உங்களுக்கு தெரியாத ஒரு ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட போய் அவங்கக்கிட்ட வம்பலுக்கு சொல்கிறான். அவங்களுமே டைலர் சொல்கிறத கண்மூடித்தனமாக கேட்டு அடிவாங்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கே கட் பண்ணால் நம்ம ஹீரோ அவனோட மேனேஜர்கிட்ட போய் ஒரு டீல் பேசினான். எவ்வளோ நாள் அவன் வேலை செஞ்ச கம்பெனியில் ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராப்ளம் இருக்குது. அந்த ப்ராப்ளம்னால நிறையவே உயிரிழப்புகள் நடந்திருக்கு. இந்த விஷயத்தை நான் வெளியில் சொல்லாமல் இருக்கணும்னா நான் வேலைக்கே வரலைன்னா கூட எனக்கு சம்பளம் தரணும். அதுக்கு அந்த மேனேஜர் ஒத்துக்க மாட்டுறாரு. மேனேஜர் ஒத்துக்கலன்னு உடனே அவனே அடிச்சுக்கிறான். என்னடா இப்படி வியாபாரம் பண்ணுறீங்க? வெளியில் இருக்க செக்யூரிட்டிஸ் எல்லாம் உள்ளே வந்து பார்க்குறாங்க. அப்போ மேனேஜர் தான் ஹீரோவை அடித்த மாதிரி ஒரு ட்ராமா செட் பண்ணுறான். வேறு வழியே இல்லாமல் ஹீரோ சொன்ன டீலுக்கு மேனேஜருமே ஒத்துக்கிறாரு. மேனேஜர் கூட போட்ட டீலில் வர காசை வச்சு ஃபைட் கிளப்பை டெய்லி நடத்த ஆரம்பிக்கிறாங்க. டைலர் அந்த ஃபைட் கிளப்புக்கு வரவங்களுக்கு இன்னொரு அசைன்மெண்ட்டுமே கொடுக்குறான். அந்த ஃபைட் கிளப் மெம்பர்ஸ் எல்லாருமே கார்பரேட்டுக்கு எதிராக ஒரு ரெவல்யூஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நைட் டைமில் அந்த கார்பரேட் கம்பெனிஸ் உள்ள போய் பெயிண்ட் பண்ணுறது, அங்கே இருக்க கிளாஸ் எல்லாத்தையுமே உடைக்கிறது அப்படின்னு நிறையவே செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு நடுவில் கடையில் வேலை செய்ய ஒரு பையனை பிடிச்சி, அவனோட பேஷன் என்ன அப்படின்னு டைலர் கேட்குறான். நான் ஒரு வெட்னரி டாக்டர் ஆகணும், அதுக்காக தான் என் மெடிக்கல் ஷாப்பில் வேலை செய்கிறேன் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். டைலர் அவனோட மெடிக்கல் ஷாப் லைசன்ஸ் எடுத்து வச்சுட்டு, நான் உனக்கு 6 வாரம் டைம் தரேன், அதுக்குள்ளே நீ ஏதாவது மெடிக்கல் காலேஜில் ஜாயின் பண்ணணும், அப்படி நீ ஜாயின் பண்ணலன்னா நீ எங்கே இருக்கியோ அங்கே தேடி வந்து நான் உன்னை கொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறான். நீ ஏன் தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்குற அப்படின்னு ஹீரோ டைலரை திட்டுறான். உனக்கு நான் என்ன பண்ணுறேன்னு புரியாது, நாளைக்கு இந்த பையனோட லைஃப் ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்கும், அவனை கொல்லவனு பயந்தாச்சும் அவனோட கோலை இன்னும் ஃபாஸ்ட்டாக தேடி போவான் அப்படின்னு டெய்லர் சொல்கிறான். டைலரோட வீட்டுக்கு வெளியில் வந்து நிறைய பேர் செக்யூரிட்டி மாதிரி வேலை கேட்டு நிற்கிறாங்க. 3 நாளைக்கு தொடர்ந்து மழை வெயில் எதையுமே பார்க்காம நீங்கள் வெளியில் நிற்கணும், அப்படின்னா தான் நான் என்கிட்ட வேலைக்கு சேர்த்துப்பேன் அப்படின்னு சொல்லவும் அவனுங்களுமே 3 நாள் கூடி வெளியவே நிற்கிறானுங்க. டைலருமே அவனோட ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் ஏற்றுக்கிறாங்க. டைலர் என்ன சொன்னாலுமே எதையுமே கேட்காம செஞ்சு முடிக்கிற ஆளாக இருக்காங்க. அப்படி ஒரு நாள் ஹாலில் எல்லாருமே டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது டிவியில் ஃபைட் கிளப் மெம்பர்ஸை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. போக போக இவங்களோட அட்டூழியம் தாங்க முடியலை, ரொம்பவே அதிகமாகிட்டு போகுது. இந்த ஃபைட் கிளப்பை சேர்ந்தவங்க எல்லாருமேலையுமே ஆக்ஷன் எடுக்க போகிறதா போலீஸ் கமிஷனர் இன்டர்வியூவில் சொல்கிறாரு. அடுத்த நாள் ஒரு கெட்டுக்கோத்தர் நடக்குது. அங்கே அந்த போலீஸ் கமிஷனருமே வந்திருக்காரு. டைலரோட ஆட்கள் கொஞ்சம் பேர் அந்த இடத்துக்கு போய் அங்கே இருக்க அந்த கமிஷனரை தூக்கி, ஃபைட் கிளப் ஆட்களுக்கு மேலே இருக்க ஆக்ஷனை நீங்கள் உடனடியாக வாபஸ் பண்ணணும், எங்களோட ஆட்கள் இந்த ஊர் ஃபுல்லாகவுமே நிறைய பேர் இருக்காங்க, ஏதாச்சும் தப்பாக நடந்துச்சுன்னா அவங்களோட குடும்பமே கொலை பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த கமிஷனரை மிரட்டிட்டு போகிறாங்க. இது எதுவுமே ஹீரோவுக்கு பிடிக்கல. ஃபஸ்ட்டு ஃபைட் கிளப்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அது சும்மா என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான் விளையாடிட்டு இருந்தாங்க, யாருக்குமே எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல். ஆனால் இப்போ நடக்கிறது எல்லாமே பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு ஹீரோ டைலர்கிட்ட கேட்குறான். டைலர் புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, அதோட பேர் ப்ராஜெக்ட் மேகம். அதை பற்றி எதையுமே நம்ம ஹீரோ கிட்ட சொல்லலை போல், நீ ஏன் அந்த ப்ராஜெக்ட் பற்றி என்கிட்ட சொல்லலை அப்படின்னு கேட்குறாரு. உன்னோட வீட்டை கொளுத்ததுக்கப்புறமுமே உனக்கு ஏன் எதுவுமே புரியலை, நீ எல்லாத்தையுமே உன் கண்ட்ரோலில் இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் எல்லா விஷயமுமே எல்லாருக்குமே கண்ட்ரோலுக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓட்டுற காரோட ஸ்டேரிங்லேருந்து டைலர் கையெடுக்கிறான். டைலர் பண்ண வேலையால் அந்த கார் கண்ட்ரோல் இல்லாமல் போய் ஒரு டைரெக்ஷனில் கிராஷ் ஆகி நிற்கிது. லக்கிலி அந்த இன்சிடெண்ட்டில் யாருக்குமே எதுவுமே ஆகலை. அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமா ஹீரோ நம்ம டைலரை பார்க்கவே இல்லை, எங்கே போய் தொலைஞ்சான் எதுவுமே தெரியலை. டைலர் இல்லைனாலுமே டைலரோட ஆட்கள் எல்லாருமே அவங்க என்னென்ன வேலையை செய்யணுமோ அதை கரெக்டாக செஞ்சிட்ருக்காங்க. இந்த டைமில் அந்த மாடலாவும் எங்கே வரா, அங்கே இருக்க நிறைய பேரை பார்த்துட்டு யார் இவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு கேட்குறா. நீ யார் இங்கே தேடி வந்த அப்படின்றது எனக்கு தெரியும், அந்த டைலர் இங்கே இல்லை, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி மாரலாவை அங்கேருந்து வெளியில் அனுப்பிடுறாரு. அங்கே போப், அதாவது கேன்சர் ரீஹாபில் நம்ம ஹீரோ பார்த்தாரு, அவர் உயிருக்கு போராடிட்டு கிடக்காரு. என்ன ஆயிருக்குன்னா, ப்ராஜெக்ட் மேகமில் அங்கே இருக்க ஒரு காஃபி ஷாப் கிட்டே போகிறப்போ போலீஸ் பாபை சுட்டிருக்காங்க. ஹீரோ அதை பார்த்ததுமே அங்கே இருக்க எல்லாருமே திட்டுறான். நீங்கள் ஏன்னா எல்லாருமே கேவலமாக நடந்துக்கிறீங்க, இப்படி பண்ணால் நீங்கள் ஒருத்தராக சாக ஆரம்பிப்பீங்க,
இது எல்லாத்தையுமே விட்டுட்டு உங்கள் வேலையை போய் பார்க்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி திட்டுறான். உயிருக்கு போராடிட்டு இருந்த பாபை அங்கேயே செத்துடுறாரு. அதை பார்த்ததுமே நம்ம ஹீரோ ரொம்பவே பிரேக் ஆகி அழ ஆரம்பிக்கிறாரு. இந்த டைமில் டைலர் காணாமல் போனதில்ல, எல்லாமே தலையில் மாறிட்டு இருக்கு. டைலர் இப்போ கிடைச்சா தான் இது எல்லாத்துக்குமே ஒரு பதில் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி நம்ம ஹீரோ டைலரை தேடி கிளம்புறான். எந்தெந்த ஊர்லேயெல்லாம் ஃபைட் கிளப் ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அந்த எல்லா ஊருக்குமே கிளம்புறாரு. ஹீரோ எல்லா இடமே தேடுறாரு, ஆனால் டைலர் எங்கேயுமே கிடைக்கல. டைலர் இப்போ உயிரோடு இருக்கானேன்னு நம்ம ஹீரோவுக்கு டவுட் வருது. அப்படி தேடி போகிற ஒரு இடத்துல மட்டும் நம்ம ஹீரோவை ஒருத்தர் ரெகக்னைஸ் பண்ணுறான். எப்படி உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னு ஹீரோ கேட்குறாரு. நீங்கள் ரீசெண்டாக தான் இந்த இடத்துக்கு வந்திருந்தீங்க, உங்களுக்கு மறந்துருச்சா அப்படின்னு அவர் கேட்குறாரு. அதை கேட்டதுமே ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியலை. இந்த இடத்துல தான் இந்த படத்தோட ரொம்ப பெரிய ட்விஸ்ட்டே உடைக்கிறாங்க. உங்கள் கூடவே ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், திடீர்னு ஒரு நாள் அந்த ஃப்ரெண்டு உங்ககிட்ட இருந்து காணாமல் போயிடுறான். அப்படி அந்த ஃப்ரெண்டை தேடி போகிறப்போ தான் தெரியுது அந்த ஃப்ரெண்டு வேறு யாரும் இல்லை, அது நீங்கள் தான். உங்களுக்கு புரிஞ்சிருக்க மாட்டேன்னு தெரியும். அதாவது என்னென்னா, நம்ம ஹீரோ எப்படியெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டானோ அப்படியே நம்ம ஹீரோவுக்கு இருக்க இன்சோம்னியா ப்ராப்ளம்னால இமேஜினேஷனால் உருவாக்கப்பட்ட கேரக்டர் தான் டெய்லர். அதை எல்லாத்தையுமே கேட்டதுமே நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியலை. உடனே ரூமுக்கு போய் ஃபோன் எடுத்து மோரலாவுக்கு கால் பண்ணுறாரு. இதுக்கு முதல்ல நம்ம 2 பேரும் ஒன்றா தங்கியிருக்குமா அப்படின்னு கேட்குறாரு. மோரலாவுமே ஆமான்னு சொல்கிறா. சத்தியமாக நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியலை. அப்போ திடீர்னு அவன் கண்ணு முன்னாடி டெய்லர் வந்து நிற்கிறான். நீ யார்கிட்டேயுமே என்னை பற்றி பேச மாட்டேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணிவிட்டு அந்த ப்ராமிஸையே பிரேக் பண்ணிட்டே அப்படின்னு டெய்லர் சொல்கிறான். ஹீரோக்கு இது கனவா இல்லை உண்மையாக தான் நடக்குதா அப்படின்னு மண்டை வெடிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ தான் எல்லாத்தையுமே காட்டுறாங்க. ஆரம்பத்திலிருந்து டெய்லர் பண்ண எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ தான் பண்ணியிருக்கான். ஆனால் ஹீரோ மட்டும்தான் அது எல்லாத்தையுமே டெய்லர் பண்ண மாதிரி இமேஜினேட் பண்ணியிருக்காரு. புரிகிற மாதிரி சொல்லணும்னா அன்னியன் மூவியில் மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர் அப்படின்னு கேரக்டர்ஸ்லாம் வரும்ல, அதே மாதிரி தான் நம்ம ஹீரோக்குள்ளேயுமே டெய்லருங்கிற ஒரு கேரக்டர் இருக்குது. எப்போல்லாம் ஹீரோ போராக ஃபீல் பண்ணுறாரோ அப்போல்லாம் டைலருங்கிற கேரக்டர் வெளியில் வந்து அந்த ப்ராஜெக்ட் மேயாமல் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. டைலர் எப்படி அதை பிடிச்சிட்டா இந்த ப்ராஜெக்டை நிறுத்திடலாம் அப்படின்னு நினச்ச நம்ம ஹீரோ இப்போ தான் எல்லாமே புரியுது, அது எல்லாமே ஹீரோ தான் பண்ணதுன்னு. அந்த ப்ராஜெக்ட் மேகமை வச்சு இந்த கிறுக்கு பசங்க என்ன பண்ணாலுமே அது ஹீரோவோட தலையெல்லாம் போய் விடியும். அங்கேருந்து வெரசா வீட்டுக்கு ஓடி போகிறாரு. அந்த ப்ராஜெக்ட் மேகம்னா என்னென்னு நம்ம ஹீரோக்குமே முழுசாக தெரியாது, ஏன்னா டைலர் சொல்லியிருக்கவே மாட்டான். அங்கே இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் வச்சு அது என்னவா இருக்கும் அப்படிங்கிறத கெஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அங்கே இருக்க திங்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தா ஏதோ ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் செய்கிற மாதிரி தான் இருக்குது. அதை வச்சு ஏதோ ஒரு பில்டிங்கை தான் கிராஷ் பண்ண போகிறாங்க அப்படின்னு கெஸ் பண்ணுறாரு. எப்படியோ ஒரு பில்டிங்கை கெஸ் பண்ணி அந்த பில்டிங்கை கால் பண்ணி வார்ன் பண்ண பார்க்குறாரு. ஆனால் ஹீரோ ஃபோன் பண்ணுறப்போ அங்கே அட்டன் பண்ணுற எல்லாருமே டெய்லரோட ஆளாக இருக்காங்க. துப்பாக்கி மூவியில் வந்த ஸ்லீப்பர் செல் மாதிரி இவனுங்க எப்படி இவ்வளோ பேர் ஸ்ப்ரெட் ஆனானுங்க அப்படின்னு நம்ம ஹீரோவுக்கு சுத்தமாகவே புரியலை. அடுத்த சீனில் ஹீரோ மார்லாவை அங்கே இருக்க ஒரு காஃபி ஷாப்பில் மீட் பண்ணுறாரு. ஆனால் அந்த இடத்துலையுமே ஸ்லீப்பர் செல்ஸ் ஃபுல்லாகவுமே இருக்காங்க. அதையுமே ஹீரோ கண்டுபிடிச்சிடுறாரு. நீ இந்த ஊர்லேயே இருக்காத, தயவு செஞ்சு இந்த ஊரை விட்டு போயிடு அப்படின்னு மார்லா கிட்ட ஹீரோ சொல்கிறாரு. மார்லாவை அனுப்பி வச்சுட்டு அடுத்த சீன்லேயே போலீஸ்கிட்ட போகிறாரு. ஃபைட் கிளப் பற்றி எல்லா உண்மையுமே அந்த போலீஸ்கிட்ட சொல்கிறாரு. அந்த ப்ராஜெக்ட் என்னென்னா எல்லா கிரெடிட் கார்டு கம்பெனியுமே பிளாஸ்ட் பண்ணுறது. அந்த ஊரில் இருக்க ஒன்று விடாமல் எல்லா கிரெடிட் கார்டு கம்பெனிக்குமே பாம்பு வச்சுருக்காங்க. இப்படி பண்ணால் அப்பாவி மக்களோட கடன் எல்லாமே ஒரே டைமில் தீந்துரும் அப்படின்னு நினச்சி டைலர் இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கான். ஆனால் அங்கேயும் ட்விஸ்ட் என்னென்னா அங்கே இருக்க ஒரு போலீஸை தவிர மற்ற எல்லாருமே டைலரோட ஸ்லீப்பர் செல்ஸ் தான். எப்படியோ அவனுங்கள்கிட்ட இருந்துமே தப்பிச்சு அந்த சம்பவம் நடக்கிற எல்லா இடத்துக்குமே நம்ம ஹீரோ கிளம்புறாரு. அங்கே இருக்க பொம்மை எப்படியாச்சும் வெடிக்காமல் தடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. எப்படி அங்கே இருக்க பொம்மையுமே கண்டுபிடிச்சிடுறாரு. 25 நிமிஷத்தில் அந்த பொம்மை வெடிக்க போகுது. அந்த இடத்துல டெய்லர் வரான். அங்கே 2 பேருமே சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் சிசிடிவி கேமராவில் நம்ம ஹீரோ தனியாக சண்டை போடுற மாதிரி இருக்குது. நான் இந்த உலகத்துக்கு ஒரு புது ரெவல்யூஷனை கொண்டு வர போகிறேன் அப்படின்னு டெய்லர் சொல்கிறான். வேறு வழியே இல்லை, இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் எடுக்கணும் அப்படின்னா என்னையே நான் சுட்டுக்கணும், அப்போ தான் அந்த டெய்லருங்கிற கேரக்டர் இங்கேருந்து அழியும் அப்படின்னு நினச்சி நம்ம ஹீரோ தன்னைத்தானே சுட்டுக்கிறாரு. அந்த இடத்துல டெய்லருங்கிற கேரக்டர் அழிஞ்சு போகுது. ஆனால் ஹீரோக்கு எதுவுமே ஆகலை எப்படின்னு எனக்குமே புரியலை. ப்ராஜெக்ட் மேகமுடைய ஆட்கள் மார்லாவை அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வராங்க. மார்லாவுக்கு அங்கே என்ன நடந்துச்சு ஒன்றுமே சுத்தமாக புரியலை. டெய்லருங்கிற கேரக்டர் போனாலுமே அவனுங்க அந்த பிளானை முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு நினப்பில் இருக்கானுங்க. நானே அவங்கள இந்த ப்ராஜெக்டை செய்ய விடாமல் தடுத்தாலும் நீங்கள் அதை செஞ்சே தீரணும் அப்படின்னு டெய்லர் ஆல்ரெடியே சொல்லியிருக்கான். எவ்வளோ ட்ரை பண்ணாலுமே நம்ம ஹீரோவால் அதை தடுக்கவே முடியலை. ஒரு விஷயம் கண்ட்ரோல் இல்லைன்னா நீ கையை கட்டி வேடிக்கை மட்டும் பாரு அப்படின்னு டெய்லர் ஆல்ரெடி சொன்னது நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது. நீ என்னை நம்ப, எல்லாமே சரியாக தான் நடக்கும் அப்படின்னு மார்லா கிட்ட ஹீரோ சொல்கிறாரு. இவங்க பேசிகிட்டு இருக்கிறப்போவே அங்கே இருக்க மொத்த கிரெடிட் கார்டு கம்பெனியுமே பிளாஸ்ட் ஆகுது.
மக்களோட கடன் பிரச்சனையுமே அங்கேயே தீருது. எதுவுமே பண்ண முடியாதுங்கிறதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவும் மாரலாவும் அங்கேருந்து வேடிக்கை மட்டுமே பார்க்குறாங்க. இந்த இடத்துலையே இந்த ஃபைட் கிளப் மூவி முடியுது. இந்த மூவியில் என்ன தான் சொல்ல வராங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. இந்த மூவி சொல்ல வர ஈஸ்டர் எக்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணணும்னா இது ஒரு வீடியோ பத்தாது. அதுக்குன்னு ஒரு தனி வீடியோ நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அவ்வளோ நாள் நான் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னா டிலைட் சினிமாங்கிற ஒரு சேனலில் ஃபுல் மூவியோட ஹிடன் டீட்டெயில்ஸுமே பிரேக் பண்ணி போட்டிருக்காங்க. அந்த வீடியோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்து என்ன மூவி போடலாம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணலைன்னா இப்போவே ஃபாலோ பண்ணுங்கள். திஸ் இஸ் சினி கமெண்ட்ரி. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.